ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் வந்து 20s to 30s இந்த பீரியடில் இருக்கோம்னா நம்ம கண்டிப்பாக என்னெல்லாம் ட்ரை பண்ணணும், என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த பீரியட் எடுத்து பேசுகிறேன் அப்படின்னா, இந்த பீரியடில் தான் வந்து நம்ம லைஃப்பில் வந்து எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் வந்து நம்ம லைஃப்பில் நடக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு போகிற ஃபர்ஸ்ட் ஜாபாக இருக்கட்டும், இல்லை புதுசாக மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கொலீக்ஸாக இருக்கட்டும், அல்ல ஆல்ரெடி இருக்கிற உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து கம்மியாகலாம். நீங்கள் புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகலாம், இல்லை இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கல்யாணம்னு சொல்லி அவங்க வந்து இன்விடேஷன் வைக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து சொல்லிகிட்டே போகலாம். நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்து எதிர்பார்க்காத விஷயம், எதிர்பார்த்த விஷயம்லாம் நிறைய நடக்கும் இந்த பீரியடில். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பீரியடை வந்து நம்ம எவ்வளோ ப்ரொடக்டிவாக, எவ்வளோ எஃபெக்டிவாக உங்களோட ஃப்யூச்சருக்கு நீங்கள் வந்து ஒரு பாத் இந்த பீரியடில் செட் பண்ணீங்க அப்படின்னா, அதுதான் வந்து உங்களை நெக்ஸ்ட் ஒரு 15-20 இயர்ஸ்க்கு வந்து உங்களை லீட் பண்ணி கூட்டிகிட்டு போகும். ஓகே, நீங்கள் கேட்கலாம், அப்போது 30ஸ்க்கு மேலாம் லைஃபே இல்லையா அப்படின்னு. இருக்குது, அதுக்கு மேலேயும் சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் ஸ்டில் எவ்வளோக்கு எவ்வளோ யங்காக இருக்கும்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு இன்னும் லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த பீரியடை வந்து இப்போ ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பேசுகிறேன். ஸோ ஒன் பை ஒன்னாக போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே வந்து ஃபினான்ஷியல் நாலேஜ் வந்து நம்மளுக்கு இருக்கணும். ஃபினான்ஷியல் நாலேஜ்னால் வந்து நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி இல்லை ட்ரேடிங்கை பற்றி அந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும்னு இல்லை. பட் அட்லீஸ்ட் பேசிக் லெவல் ஆஃப் ஃபினான்ஷியல் நாலேஜாக தான் இருக்கணும். நான் எப்படி மீன் பண்ணுவேன் அப்படின்னா, இவ்வளோ நாள் வந்து நம்ம வந்து பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருந்திருப்போம். ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கணுன்னா கூட ஒரு ரூ. 100 கூட அவங்கள எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இருந்திருப்போம். சடனாக நம்மளுக்கு வந்து சேலரி வரும்போது நம்மளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து சில விஷயம் வாங்கணும், இது பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, சேலரி வந்தோடனே இமீடியட்டாக வந்து எது தேவை, எது தேவையில்லைன்னு தெரியாமல் நிறைய விஷயம் வந்து இஎம்ஐயில் போட்டு வாங்குவோம். இப்போ நீங்கள் இஎம்ஐயே பார்த்தீங்கன்னா 20,000 சேலரி இருந்தால் சில பேர்லாம் வந்து 60,000 80,000 மொபைல் வாங்குவாங்க. சில பேர் வந்து 2 lakhs 3 lakhsக்கு பைக் வாங்குவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பிடிச்சி தான் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் ஒன்ஸ் அந்த இஎம்ஐக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா, உங்களால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி யோசிக்கவே முடியாது. என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை பற்றி பேசியிருப்பேன். அதாவது ஒரு 20 இயர்ஸ்க்கு இல்லை 15 இயர்ஸ்க்கு வந்து டிசிப்ளினாக ஒருத்தவங்க எஸ்ஐபி பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா, ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு எவ்வளோ க்ரோத் வரும், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரணும். ஸோ நம்ம வந்து லைஃப்பையும் வாழணும், அட் த சேம் டைம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் நீங்கள் வந்து இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுதான் நான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் சும்மா இருந்தாலும் பேங்க்லேருந்து கால் வரும், உங்களுக்கு கிரெடிட் கார்டு சேங்ஷன் ஆகிருக்கு, உங்களுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி அப்படி இப்படின்வாங்க. நம்ம அதெல்லாம் வாங்கலாம், வாங்கி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைப்பீங்க. பட் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டால் நம்ம கொடுப்போம், இல்லை கிரெடிட் கார்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கூட நம்ம வேறு ஏதாவது பொருள் கூட வாங்கலாம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இஎம்ஐ எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, இது மாதிரி ஒரு பேசிக் ஃபினான்ஷியல் நாலேஜ் வந்து உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக வேணும். செகண்ட் விஷயம் என்னென்னா, டெவலப் எ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். நான் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் காலேஜ் படிக்கும்போது பார்த்துருப்பீங்க, சில பேர் வந்து ஃபிட்டாக ஸ்லிம்மாக நார்மலாக தான் இருந்திருப்பாங்க. பட் காலேஜ் முடிஞ்சு கொஞ்சம் இந்த கான்வெகேஷன் இதெல்லாம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதே பர்சன் வந்து ரொம்ப வெயிட் போட்டிருப்பாங்க, ஹேர் ஃபால் இருக்கும், ஃபிசிக்கலாக வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும். லைக் நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு 25 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் எந்த எக்ஸசைஸுமே எந்த டயட்டுமே எதுவுமே பண்ணலன்னா கூட உங்கள் ஹார்மோன்ஸ் டெஸ்டாஸ்டெரோன் எல்லாமே நல்லா தான் இருக்கும். பட் ஆஃப்டர் 25 இயர்ஸ் வந்து நீங்கள் இதே ரொட்டீன் ஜங்க் ஃபுட்டோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணாமல் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் சீக்கிரம் ஆகிறதுக்கு வந்து நிறைய அது இம்பேக்ட் ஆகும். லைக் எப்படி சொல்கிறேன்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்களை வந்து நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் வந்து இன்வால்வ் பண்ணிகிட்டே இருங்க. அது வந்து ஜிம்மாக இருக்கட்டும், இல்லை சாட்டர்டேஸ் வந்து ஷட்டில் விளையாடுறதா இருக்கட்டும், இல்லை டெய்லி ஆஃப்டர்நூன் வாக்கிங் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை பண்ணிகிட்டே இருங்க. பிகாஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபார்ம் லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி அந்த பழைய நார்மலாக வர்றதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்படணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் உங்களை இன்வால்வ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஜில் வந்து தைரியமாக நீங்கள் வந்து கெரியரில் ரெஸ்ட் எடுக்கலாம். ரிஸ்க்குன்றது நான் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஜாப் வந்து எதாவது பிடிக்காத ஜாபுக்கு வந்து நீங்கள் போயிருக்கலாம். அந்த ஜாப்பில் வந்து 2 to 3 இயர்ஸ் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணியிருக்கலாம். அது கண்டினியூ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை வேறு ஏதாவது கமிட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே ஜாப் வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்காதீங்க. பிகாஸ் இந்த பீரியடில் இப்போ உங்களுக்கு ஒரு 25 இயர்ஸ் ஆகுதுன்னா, உங்கள் பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு 50 வயசு ஆகும், இல்லை 55 வயசு ஆகும், ஏன் 60 கூட வைங்களேன். நீங்கள் ஜாயின் பண்ண ஜாபில் உடனே வந்து உங்கள் பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே எடுத்து நீங்கள் போட்டுக்க போகிறதில்ல. உங்களுக்குன்னு வந்து கொஞ்சம் ப்ரீத்திங் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுத்து அந்த ரிஸ்க் வந்து ஃபெயிலியரே ஆச்சுன்னா கூட அட்லீஸ்ட் அவங்களால உங்களுக்கு வந்து ஒரு அக்காமடேஷன் ஃபுட்டு சப்போர்ட்டாவது பண்ண முடியும். அவங்க வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல வரல. அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது அவங்களால இந்த பீரியடில் சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஜாப் பிடிக்காத ஜாப் போகிறீங்கன்னா கூட நீங்கள் கெரியரில் வந்து ஒரு
கிளியரான பாத் லைக் இந்த கோர்ஸ் நான் ஜாயின் பண்ண போகிறேன், இல்லை நான் இதுக்கு தனியாக ஒரு 6 மாதம் 1 இயர் இந்த பீரியடில் உட்காந்து படிக்க போகிறேன். படித்து எது ஹை பேயிங் ஜாபோ அந்த ஹை பேயிங் ஜாபுக்கு வந்து நான் என்னோட இது வந்து ஸ்விட்ச் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு கிளியரான பாத் செட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பிரேக் எடுத்து, இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை கெரியரில் பிரேக் எடுத்து நீங்கள் அடுத்த ஒரு ஹை பேயிங் ஜாபுக்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த பீரியடை வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ லேர்ன் பண்ண முடியுமோ, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். தைரியமாக ரிஸ்க் எடுங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் அ மென்டர். லைக் இந்த பீரியடில் வந்து நான் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, உங்கள் காலேஜாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஜாபில் இருந்தாலும் சரி, உங்களோட சீனியர் இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்க பர்சன் வந்து நீங்கள் மீட் பண்ணுவீங்க. எல்லா சீனியரும் எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க நான் சொல்ல வரல. பட் லைஃப்பில் வந்து சில பேர் வந்து நம்மளுக்கு வந்து நல்லாவே கைட் பண்ணுவாங்க, எதுவும் எதிர்பார்க்காம கைட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற பர்சன் கூடலாம் பார்த்தீங்கன்னா நல்ல மீனிங்ஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க. நான் ஏன் மீனிங்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஒரு ஜாப்பை விட்டு இன்னொரு ஜாப் போனோடனே அந்த சீனியரை மறந்துடுவாங்க, இல்லை டச்சும் இல்லாமல் போயிடும். ஸோ அப்படி நீங்கள் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து டச்லேயே இருக்க பாருங்க. அதுவும் இல்லாமல் நான்லாம் வந்து சில கம்பெனியில் பார்க்கும்போது ஒரு மேனேஜர், ஒரு ஹெட் ஜோனல் லெவலில் ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு கீழே ஓப்பனிங் வரும்போது இதுக்கு முன்னாடி அவங்க கூட யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ அவங்களவா ஹையர் பண்ணி உள்ளே வச்சுப்பாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இது மாதிரி பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல வரல. பட் உங்களுக்கு வந்து இந்த சோஷியல் கனெக்ஷன்ஸு, அதுவும் எஸ்பெஷலி வந்து இந்த கெரியர் ரிலேட்டடான பீப்புள்ஸோட கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். பிகாஸ் உங்களுக்கு ஒன்று தெரியலனா கூட அவங்க பண்ண மிஸ்டேக்கை வந்து நீங்கள் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு நல்லாவே கைட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு தெரியாது சொல்லிக் கொடுங்க. லைக் முடிஞ்ச அளவுக்கு நம்மளே லேர்ன் பண்ணிட்டு இருக்கணும்னு இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் லைஃப்க்கு வந்து ரிட்டர்னாக கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மென்டார்லாம் யாராவது இருந்தாங்கன்னா, கெரியராக இருந்தாலும் சரி, பர்சனலாகவும் சரி, முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்ட நல்ல ஒரு டச்சில் இருக்க பாருங்க. ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு புதுசாக நிறைய பீப்புளை மீட் பண்ணுங்க. கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வாங்க. நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலேஜு இல்லை ஸ்கூல் எல்லாமே வந்து ஒரே ஊரில் இல்லை பேரண்ட்ஸ் கூடயே இருந்து படிச்சிருப்பாங்க. பேரண்ட்ஸ் கூடயே அவங்க கைக்குள்ளேயே இருந்திருப்பாங்க. அப்படி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதர் ஸ்டேட்ஸ், அதர் சிட்டியில் போய் வாழுங்க. அதர் ஸ்டேட் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டு, ஃபுட்டு டிஃப்ரெண்ட்டு, லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பெர்ஸ்பெக்ஷன் இருக்கும் லைஃப்பில், இவங்க வந்து இப்படி தான் அப்படின்னு. பட் நீங்கள் பழகும்போது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரிவாங்க, கெட்டவங்களா இருப்பாங்க. திடீர்னு உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க யாருன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் ஆனால் இது மாதிரிலாம் நீங்கள் வந்து வேறு ஸ்டேட் பீப்புளோட போய் பழகும்போது தான் இன்னும் கொஞ்சம் ப்ராடாக யோசிப்பீங்க லைஃப்பை. லைக் அப்படியும் லைக் அவங்களோட கல்ச்சரல் எப்படி இருக்குது, அவங்களோட ஃபுட் எப்படி இருக்குது. ஸோ நிறைய விஷயத்தில் வந்து உங்களுக்கு வந்து மாறும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து நீங்கள் கொஞ்சம் வருஷம் கழிச்சு திருப்பி உங்களோட ஓன் சிட்டி, ஓன் ஸ்டேட்டு கூட வந்துக்கோங்க. பட் கொஞ்சம் வருஷத்துக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷமாவது வெளியூரில் போய் இருந்து பாருங்க. பிகாஸ் இப்போ விட்டுட்டீங்க அப்படின்னா திருப்பி போகிறது கொஞ்சம் கஷ்டம். அதுவும் இல்லாமல் நீங்கள் அப்படி போய் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்வியஸாக வந்து இந்த கம்யூனிகேஷன், இன்டர்பர்சனல் ஸ்கில்லாம் வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறதுனா கூட ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும். பிகாஸ் அதர் ஸ்டேட் பீப்புளோட போய் பழகுறீங்க, பேசுகிறீங்க அப்படின்னா காமனாக வந்து இங்கிலீஷோ இல்லை வேறு ஏதோ லாங்குவேஜை தான் நீங்கள் பேசி ஆகணும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கம்யூனிகேஷன், இன்டர்பர்சனல் ஸ்கில்லாம் வந்து நல்லாவே டெவலப் ஆகும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சிருந்தும் நம்ம ஏதோ ஒரு இதில் வந்து கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணிவிட்டு, ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்ணிவிட்டு, கொஞ்சம் அப்புறமா பண்ணலாம் தள்ளி போட்டுகிட்டே இருப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் வந்து இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு யாராவது பிரதர், சிஸ்டர் இருக்காங்க, அவங்களோட ஏஜ் வந்து இந்த 20s to 30s இந்த ஏஜ் கேட்டகரிக்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து தெரிஞ்ச அதாவது தெரியாத விஷயத்த தேடி தேடி கற்றுப்போம். பட் தெரிஞ்ச விஷயத்த வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ப்ராக்டிஸே பண்ணாமல் இருப்போம். ஸோ அதனால் வந்து நீங்களே உங்கள் லைஃப் வந்து ஜஸ்ட் கேட்டு பாருங்கள். நீங்கள் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக, எஃபெக்டிவாக, மீனிங்ஃபுல்லாக தான் லைஃப் கொண்டு போகுது, நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் நான். அப்படி இல்லை அப்படின்னா உங்களே நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், எதில் வந்து நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 30ஸ்குள்ளே இருக்கீங்கன்னா எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுதான் நான் பேசிக்காக இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சது. ஸோ எஸ், இந்த வீடியோவில் நான் எதாவது சொல்லணும்னு நினச்சேன். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.